ஆனைமுகன் ஆறுமுகவன் அம்பிகை பொன்னம்பலன் ஞானகுரு வாணிய உள்நாடு. ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம். இன்று நாம் பேசக்கூடிய தலைப்பு எண்ணம் போல் வாழ்க்கை அமையுமா அமையாதா என்கின்ற தலைப்பு. நம்மிடம் ஜோதிடம் பார்க்க வரும் அன்பர்கள் எண்ணம் போல் வாழ்க்கை அமையுமா அமையாதா, எண்ணங்கள் ஈடேறுமா, அது எப்போது ஈடேறும், பூர்வீகத்தில் நிலபலன் உண்டா, பூர்வீக சொத்து இருந்தால் வீடு கட்டி குடியேறலாமா, பூர்வீகத்தில் வீடு கட்டி சுகமாக வாழலாமா என்பது பிரதான கேள்வியாக அமைகிறது. எனவே ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் எண்ணம் போல் வாழ்க்கை அமைய வேண்டும். அப்படி எண்ணம் போல் வாழ்க்கை அமையவில்லை என்றால் இந்த லோகத்தில் வாழ்ந்து எந்த புண்ணியமும் இல்லை. நாம் நடைமுறையில் நிறைய பேரை பார்க்கிறோம். ஒரு சிலருக்கு எண்ணங்கள் எளிதாக ஈடேறி விடுகிறது, ஒரு சிலருக்கு ஈடேறவில்லை. நினைப்பது ஒன்று நடப்பது வேறாக அமைகிறது. ஒரு சிலருக்கு எண்ணம் போல் வாழ்க்கை அமைகிறது, ஒரு சிலருக்கு வாழ்க்கை அமையவில்லை. இது எப்படி? இதை உங்கள் ஜாதகத்தில் நீங்களே எளிதாக அறிந்து கொள்ளலாம். ஒரு ஜாதகரின் எண்ணங்களை பிரதிபலிப்பது லக்னத்தின் 5ஆம் அதிபதியே. அவரை பார்வை செய்தாலே வாழ்க்கையில் நமக்கு அனைத்தும் எண்ணம் போல் வாழ்க்கை அமையுமா அமையாதா என்பதை கண்டுபிடித்து விடலாம். முதல் தரம், லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி கேந்திர திரிகோணம் பெற்று சுபர் பார்வை பெற்றால் அவர் நினைத்த எண்ணங்கள் எல்லாம் ஈடேறிவிடும். எண்ணம் போல் வாழ்க்கை அமையும். 2, 5ஆம் இடத்து அதிபதி 6, 8, 12 மறைந்து 5ஆம் இடத்து அதிபதி 6, 8, 12ஆம் அதிபதியுடன் இணைவது, 5ஆம் இடத்தில் 6, 8, 12ஆம் இடத்து அதிபதி அமர்வது, 5ஆம் இடத்து அதிபதி ராகு கேதுக்களுடன் இணைவது, 5ஆம் இடத்தில் ராகு கேது அமர்வது. இது போன்ற உங்களுடைய ஜாதகத்தில் இந்த 5 விதமான அமைப்பு இருந்துச்சுன்னா இவ்விதம் அமையப்பெற்ற ஜாதகர்கள் வாழ்க்கையை போராட வேண்டியிருக்கும். எண்ணங்கள் அவ்வளவு சீக்கிரம் ஈடேறுவதில்லை. நினைத்தது ஒன்று, நடப்பது ஒன்று. எண்ணம் போல் வாழ்க்கை அமைய போராட வேண்டியிருக்கிறது. ஆரம்ப காலத்தில் பூர்வீகத்தில் இருப்பார், பூர்வீகம்லாம் இருக்கும். வளர பூர்வீகத்தில் பிரச்சனை ஏற்பட்டு பூர்வீகத்தை விட்டு வெளியில் சென்றக்கூடிய வாழ்க்கை இவருக்கு இதுபோன்ற இவ்விதம் ஜாதகருக்கு அமையும். 3, 5ஆம் அதிபதி 6, 8, 12 மறைந்து ராகு கேதுக்களுடன் இணைந்து அவர் 6, 8, 12ஆம் அதிபதி சாரம் பெற்று 6, 8, 12ஆம் அதிபதி பலம் பெற்று அந்த 5ஆம் இடத்தை பார்வை செய்வது சிறப்பே இல்லை. இத்தகைய ஜாதகர் 3ஆம் தரம். இவர் இவ்விதம் அமையப்பெற்ற ஜாதகர்கள் எண்ணங்களை அவ்வளவு சீக்கிரம் ஈடேற்றிக் கொள்வதே இல்லை. இந்த 2, 3 இவ்விதம் இந்த ஜாதகத்தில் அமைய பெற்றவங்க எண்ணங்களை ஈடேற்றிக் கொள்வது, எண்ணம் போல் வாழ்க்கை அமைத்துக் கொள்வது எப்படி என்றால் 5ஆம் இடத்து அதிபதி
5ஆம் இடத்தில் தான் உங்களுடைய குலதெய்வம் உள்ளது. குலதெய்வ வழிபாடை சிறப்பாக செய்யுங்கள். உங்களுக்கு எண்ணம் போல் வாழ்க்கை அமையும். அடுத்து, நம்மிடம் ஜாதகம் பார்க்க வந்த 2 நபர்களின் ஜாதகத்தை ஆய்வு செய்து உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். முதல் ஜாதகம் பாருங்க. சிம்ம லக்னம், 5ஆம் அதிபதி 9. இவர் பார்த்தீங்கன்னா நந்தன வருஷம் ஆணி மாதம் 27ஆம் தேதி 10/7/1952 பிறந்திருக்கிறார். சரி, இவர் பாருங்க 9ஆம் அதிபதி செவ்வாய், சிம்ம லக்னத்துக்கு யோகாதிபதி பார்வை செஞ்சிட்டார் பாருங்க. இப்போ இவருடைய ஜாதகம் எப்படி கேட்டா, இவருக்கு தான் எண்ணம் போல் வாழ்க்கை, இவருக்கு எண்ணம் போல் வாழ்க்கை, பூர்வீக சொத்து அமையும், பூர்வீகத்தில் நிலம்புலம் கட்டி சிறப்பாக வாழ்ந்து வருகிறார். இது ஜனன ஜாதகம். அடுத்து, இது 3ஆம் தர ஜாதகத்தில் நம்ம சேர்த்துக்கலாம். இங்க பாருங்க, மகர லக்னம், மகர லக்னத்துக்கு பாருங்க 5ஆம் அதிபதி 6ல் போய் கேதுவுடன் இணைவு பெற்றுட்டார். அந்த 5ஆம் அதிபதி சுக்கிரன் புனர்பூசம் விரையாதிபதி சாரம் வாங்கிட்டார். விரையாதிபதி குரு பலம் பெற்றுட்டார். அவர் 5ஆம் அதிபதியை பார்வை செய்கிறார். இவ்விதம் அமைய பெற்ற ஜாதகர் எண்ணங்கள் ஈடேறுவதில் கடினம் கடினம் கடினம். எனவே குலதெய்வ வழிபாடை சிறப்புடன் செய்யும் பொழுதும், நல்ல கோச்சார பலன்கள் வரும் காலத்திலும், நல்ல திசாபுத்தி காலங்களிலும் தன்னுடைய எண்ணங்களை ஈடேற்றிக் கொள்ள வாய்ப்பு உண்டு. நன்றி, வணக்கம்.